எதிர்வரும் ஜனவரி 23ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள உயர்தர பரீட்சை தொடர்பில் புதிய பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அது தொடர்பில் அவர் கூறுகையில், உயர்தர பரீட்சையை நடத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் செயற்பட்டு வருவதாக புதிய பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் தொடர்ந்து கூறுகையில், உயர்தர பரீட்சையை நடத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தற்போது அனைத்து தயார் நிலையிலும் உள்ளது. அதனை தொடர்ந்து தாள்கள் மற்றும் எழுது பொருட்களுக்கு எந்தவித தட்டுப்பாடுகளும் இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அலுவலக நேரத்தில் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் அரச ஊழியர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அலுவலக நேரத்தில் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தும் போது அரச ஊழியர்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். பெரும்பாலான அரசு ஊழியர்கள் அலுவலகங்களில் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. சமூக வலைதளங்களின் பயன்பாட்டை குறைத்து அலுவலக நேரங்களில் மக்களுக்கான சேவையை முன்னெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு உயிர்கொல்லி போதைப் பொருட்களுக்கு அடிமையான 742 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இது முன்னைய ஆண்டுகளை விட பன்மடங்கு அதிகம் என்று மருத்துவ வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நடத்தப்பட்ட சிகிச்சையில் மாத்திரமே 742 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 20 தொடக்கம் 25 வயதுக்கு உட்பட்ட வயது பிரிவினர்களே அதிகமாக அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இவர்களில் பெண்களும் அடங்குகின்றார்கள். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் உயிர்கொல்லியான ஹெரோயினுக்கு அடிமையானவர்கள். அத்தோடு உயிர்கொல்லியான ஐஸ் மற்றும் கஞ்சாவுக்கு அடிமையானவர்களும் உள்ளார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஊசி மூலம் அதனை நுகர்கின்றார்கள். உயிர்கொல்லி போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களுக்கு நுரையீரல் அலர்ச்சி ஏற்பட்டு உயிரிழக்கின்ற தன்மைகளும் அதிகமாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா விசாக்களில் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு சென்று அனைத்து பெண்களையும் கருப்பு பட்டியலில் சேர்க்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அவர்களுக்கு எதிராக பணியக சட்ட விதிகளின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஓமானில் உள்ள இலங்கை தூதரகத்தின் கீழ் உள்ள சுரக்ஸ்தா விடுதியில் தங்கியுள்ள இலங்கை பெண்களை நாடு திரும்பும் நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் முக்கிய வர்த்தக பகுதியாக இருக்கும் துபாய் பிற வளைகுடா நாடுகளை விடவும் அதிகப்படியான விதிமுறைகளை, தளர்வு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளை கொண்டுள்ளது. இந்த நிலையில் துபாய் அரசு தனது வருவாயை கச்சா எண்ணெய் அல்லாத துறையில் முதலீடு செய்து அதற்கான வருவாய்களை அதிகரிக்க முடிவு செய்திருக்கும் இதே வேளையில் சுற்றுலாத்துறையை சார்ந்து அதிக வருவாயும் ஈட்டுவதாக முடிவு செய்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக மதுபான விற்பனை துபாய் முழுவதும் எளிதாக்கும் வகையில் முயற்சிகளுக்கும் நோக்கங்களுக்குமான சந்தர்ப்பம் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டங்களை தொடர்ந்து அமுல்படுத்துமாறு நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அதிகார சபையின் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நாடு பொருளாதார நெருக்கடிக்கு முகங்கொடுத்துள்ள நிலையில் திரைசேரிக்கு சுமையை ஏற்படுத்தாமல் வீடமைப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதியை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்துமாறு அமைச்சர் ஆலோசனை வழங்கியுள்ளார். கலைஞர்கள் மற்றும் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான 5 வீட்டு திட்டங்களின் கீழ் 1996 வீட்டு அலகுகளை நிர்மாணிக்கும் பணிகள் இந்த வருடத்தில் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் இதன்போது நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சில பொருட்களுக்கு சுங்க குறியீடு எனப்படும் HS குறியீடு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 142 புதிய வகையான பொருட்களுக்கு இவ்வாறு சுங்க குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியை எளிதாக்கும் மற்றும் ஒழுங்குபடுத்தும் நோக்கில் இந்த குறியீடு கொண்டு வரப்பட்டுள்ளது. அத்துடன் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் சில தினங்களில் வெளியிடப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
இலங்கை ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கும் ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கும் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதற்கமைவாக இந்த ஆண்டு முதல் QR குறியீட்டுடன் கூடிய புதிய ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும் எனவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையர்களுக்கு 4 வகையான ஓட்டுநர் உரிமங்கள் உள்ளதெனவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த ஓட்டுநர் உரிமங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்படும் போது புதிய QR குறியீட்டு முறையில் ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆன்லைன் ஊடாக காணி உரிம பத்திரங்களை பதிவு செய்யும் நடவடிக்கையை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் சில தினங்களுக்குள் 7 பதிவாளர் அலுவலகங்களின் ஊடாக இந்த நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக பதிவாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தற்போதைய மருந்து தட்டுப்பாடு இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் 0 குறைக்கப்படும் என சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சுக்கு ஜனாதிபதி பெருந்தொகை நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் நாட்டின் பொருளாதார பிரச்சினையை தீர்க்க ஆசிய அபிவிருத்தி வங்கி உட்பட பல சர்வதேச நிறுவனங்கள் தேவையான ஆதரவை இந்திய கடனுதவியுடன் வழங்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக போலீசாருடன் இணைந்து பாதுகாப்பு அமைச்சு எடுத்துள்ள நடவடிக்கை போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளுக்கு பெரும் அடியாக அமைந்துள்ளது எனவும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் அமைதியான இலங்கைக்காக பாதுகாப்பு அமைச்சு மற்றும் போலீசாரின் தலையீட்டினால் தீவிரவாத குழுக்கள், பாதாள உலக கும்பல்கள் மற்றும் இது தொடர்பான நடவடிக்கைகள் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட உள்ளதாகவும் நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கனடாவில் வெளிநாட்டவர்கள் சொத்து வாங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனடா அரசாங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வீடுகளின் மதிப்பு உயர்வடைந்ததால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கனடாவில் குடியேறியவர்கள் மற்றும் நிரந்தரமாக வசித்து வரும் வெளிநாட்டவர்களுக்கு இந்த தடை பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான வெளிநாட்டவர்களும் கனடாவில் சொத்துக்களை வாங்கி குவிக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு தற்போது அதிரடியாக வெளியிடப்பட்டுள்ளது. மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான பிரேரணைக்கு அனுமதி கிடைத்தால் நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என அனைத்து தொழிற்சங்கங்களும் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை கூட்டத்தில் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான பிரேரணைக்கு அனுமதி கிடைத்தால் உடனடியாக போராட்டம் இடம்பெறும் எனவும் அதன் இணைப்பாளர் தெரிவித்துள்ளார். 2000 சிறை கைதிகள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட உள்ளார்கள். இவர்கள் மூலமாக அரசாங்கத்திற்கு வருடாந்தம் சுமார் 80 கோடி ரூபாய் சேமிக்க முடியும் எனவும் வைத்தியர்கள் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 11 லட்சம் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்த இந்த பணத்தை பயன்படுத்தலாம் என்று, இதற்கு 66 கோடி ரூபாய் மட்டுமே செலவாகும் என்றும் அந்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குழந்தைகளின் உடல் வளர்ச்சி குறைவடைவதோடு பகுத்தறிவு நுண்ணறிவும் விமர்சன சிந்தனையும் குறைவடைவதாக வைத்தியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள்.